எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சீக்கிரம். நல்லா மெது மெதுன்னு தான் இருக்கு. இது என்ன எம்டியா இருக்கு? ஏதாவது டெக்கரேட் பண்ணுமே. இது ஓகே. இப்ப நல்லா இருக்கு. அவங்க வர நேரம் ஆயிடுச்சு. காஃபில ரெடி பண்ணாம இங்க என்ன பண்றீங்க? ஏன்டா இவ்வளவு பதட்டப்படுற? காஃபி போட்டு பிளாஸ்க்ல வச்சுட்டேன். அவங்க வந்ததும் சர்க்கரையை போட்டு ஆத்தி கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அது சரி, இந்த அப்பா எங்கம்மா போயிட்டாரு? காலையில இருந்து ஆளையே காணோம். அவங்க வர்றப்ப அவர் இல்லாம இருந்தா நல்லா இருக்காது இல்ல? டேய், வந்திருக்கிறவங்களுக்கு பூ எல்லாம் வாங்க வேண்டாமா? நீ அரை மணி நேரமா ரெடி ஆயிட்டு இருக்க. அதான் அப்பா பூ அங்க போயிருக்காரு, இப்ப வந்துருவாருடா. அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சரி, நான் அவங்கள வர வைக்கிறது வாசல்ல பண்ணிக்கிறேன். டேய் இருடா, அவங்களுக்கு வீட்டுக்குள்ள வர தெரியாதா? நீ எதுக்கு வாசல்ல போய் நின்னு வரவேற்கணும்? அம்மா, நம்ம வீட்டுக்கு வரவங்கள நம்ம தான் வரவேற்கணும். இது கூட தெரியாதாமா? அது மட்டும் இல்லாம எனக்கு ரத்னாவே பக்கத்துல வந்துட்டு மெசேஜ் போட்டிருக்கா. அவங்க எப்ப வேணா இங்க வந்துருவாங்க. இங்க பாருங்க, நீங்க ரெடியா இருங்க. அவங்க வரும்போது சும்மா அசத்திரணும். சரி சரி, நீ முதல்ல உங்க அப்பாக்கு கால் பண்ணி சொல்லு. சரி, நான் பேசிடுறேன். நீ எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துக்குமா? சரிடா, போடா. வந்துருவாரா வெங்கடேஷ்? முன்ன பின்ன தெரியாதவரு நீ சொன்னா எப்படி வருவாரு? முக்கியமான விஷயம், உங்க மகனோட காதல் பத்தின விஷயம் சொல்லியிருக்கேன். நிச்சயம் வருவார். அதெல்லாம் சரி, நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அடிச்சு கொட்டிடுவேன், நீ கவலைப்படாத. உன்னோட மொபைல்ல அந்த அறிவு கூட எடுத்த போட்டோலாம் இருக்குல்ல? நிறைய இருக்கு. நிஜமாவே அவனை லவ் பண்ற மாதிரி கதறி கதறி அழுது டிராமா பண்ணனும் பாத்துக்க. நிஜமாவே நான் அவனை லவ் பண்றேன். கண்ணுல தண்ணீர் தானாவே வந்துரும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அம்மா, போன் நாட் ரீச்சபிள்னு வருதுமா அப்பாக்கு. அவர் வரும்போதே வரட்டும். எப்போ வருவாங்கன்னு தெரியலையே. பல நாள் கனவு இப்பதான் நிறைவேறி இருக்கு. அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வாங்கம்மா. வாங்க. வாங்க, உள்ள வாங்க ரத்னா. இல்லை, நாங்களும் தான் வந்துருங்க. எங்களையும் வரவேற்கலாம்ல. சாரி அம்மா. அம்மா, எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வரேன்டா. என்னல இம்புட்டு வழியதா? நான் சொன்னேன்ல, இத வந்துட்டாரு பாத்தியா? அம்மா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. வந்துட்டேன்டா. இவன் ஒரு மாமா மருமகளே, வா 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 வா, உள்ள வாமா. இல்லை, இந்த வீட்டுல யாரும் நம்மள மதிக்க மாட்டாங்க போல இருக்க. வாங்க வாங்க, நம்மளாம் திரும்பி போவோம். ரத்னா மட்டும் இருக்கட்டும். ஐயோ சண்முகம். அம்மா, என்ன இருந்தாலும் எனக்கு என் மருமக தானே முக்கியம். என்னம்மா? எல்லாரும் உள்ள வாங்கப்பா. இதோ இவன் தான் அப்பல இருந்து வீட்டுக்கும் வாசலுக்குமா அலையும் அலன்னு அலைஞ்சிட்டு இருக்கான். நீங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்குள்ள வருவன்னு பிடிவாதமா இருந்தான். அறிவு, அவசரப்படாதீங்க. நாங்க இந்த ஊரை விட்டு போய் பல காலம் ஆச்சுப்பா. இப்பதான் நாங்க வந்து இங்க சேர்ந்தோம். என்ன விடுங்க சார். ரத்னா முதல்ல யார கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்துச்சு தெரியுமா? இப்ப அவளோட தங்கச்சி இசைக்கு கட்டியிருக்காளே இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டி, அவனதான் அவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லியிருந்தான். நிச்சயதார்த்தம் கூட நடந்துச்சு சார். தம்பி, புதுசா என்னென்னமோ சொல்றீங்களேப்பா. நான் சொல்றது எல்லாமே நிஜம் சார். நான் தான் அவளோட புருஷன். எல்லா விஷயமே எனக்கு தெரியும் சார். முத்துப்பாண்டியோட நிச்சயதார்த்தம் நடந்த நிலைமையில என்ன பார்த்ததும் அவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கும் அவளை பிடிச்சதால நானும் லவ் பண்ணேன். எங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரும் சந்தோஷமா தான் சார் வாழ்ந்தோம். இப்போ உங்க மகன் அறிவழகன் வந்தான். அவனை பார்த்ததும் மனசு மாறி என்னையே அறுத்து விட்டுட்டான். என்னப்பா சொல்ற நீ? நான் சொல்றதெல்லாம் சத்தியமா உண்மை சார். ஊர் பஞ்சாயத்தை கூட்டி நான் கட்டின தாலிய அறுத்து வீசிட்டு
இப்ப அறிவை கைப்பிடிச்சிருக்கா சார். அதான் உண்மை. ஆ, அம்மா அப்பா எங்க காணோம்? பூ வாங்க போனாரு, இன்னும் வரலமா. இப்ப வந்துருவாரு. நீங்க எல்லாம் காஃபியை குடிங்கம்மா. ம். ஏ ரத்னா, நீ நல்லா சாப்பிடுறியா இல்லையா? இப்படி துரும்பா இழைச்சு போயிருக்க. அவளை பாக்குறதுக்கு முன்னாடி கூட அறிவு என்னதான் லவ் பண்ணாரு. நாங்க ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோ கூட இருக்கு பாருங்க. அவ்வளவு டீப்பா லவ் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு என்னென்னமோ டிராமா போட்டா. அவருக்கு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு டிராமாவை பண்ணி அவரை காப்பாத்துற மாதிரி நடிச்சு அவர் மனசையே மாத்திட்டா சார். ஒரு பக்கம் நான் கட்டின என் பொண்டாட்டி எழுந்து அனாதையா நிக்கிற சார். என் கூட ரத்னா நிச்சயமா சேர்ந்து வாழ மாட்டா சார். ஆனா இந்த பொண்ணு உங்க பையனை லவ் பண்ணிட்டு அனாதையா நிக்கிறா சார். இவ வாழ்க்கைக்கு என்ன சார் பதில்? நீங்களும் என்ன கைவிட்டுட்டா சாகிறது தவிர எனக்கு வேற வழியே தெரியல சார். ஐயோ, என்ன பேச்சுமா பேசுற? நீ கவலைப்படாதம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அந்த ராஸ்கல் இவ்வளவு வேலை பார்த்திருக்கானா?